சந்திரா, எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐஸ்வர்யா இல்லாம இந்த வீடை வெறிச்சோடி போயிருக்கு. சரியோ தப்போ நடந்தது நடந்து போச்சு. இன்னும் அதையே நினைச்சு நாம கவலைப்பட்டு இருந்தா எப்படி சந்திரா? சரியா நடந்திருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எல்லாமே தப்பா நடந்ததுனால தானே என்னையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பெத்த தாயை என்ன புரிஞ்சுக்கல, நான் பெத்த பொண்ணும் என்ன புரிஞ்சுக்கல. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். ஆனா ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன மிதிக்கிறீங்க. சந்திரா, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக யாரும் அப்படி பண்ணல. அப்பப்ப வர கோபங்கள், அதனால எடுக்கப்படுற அவசரமான முடிவுகள். அதான் சந்திரா, எது எப்படி இருந்தாலும் இந்த உறவுங்கிறது இல்லாம போயிடுமா சந்திரா? ஆமல்ல, நான் பெத்த பொண்ணு நமக்கு எப்படி இல்லாம ஆயிடும்? கஷ்டம்னா என்னன்னே தெரியாம நீ ஐஸ்வர்யாவை வளர்த்த, செல்லமா வளர்ந்த பொண்ணு இப்ப அந்த வீட்டுல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ. அதுவும் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல போய். அதனால ஐஸ்வர்யா கொஞ்ச நாள் இங்க வந்து இருந்தான்னா. அவ வருவான்னு நினைக்கிறியா? நீ போய் கூப்பிட்டா கஷ்டம்தான் சந்திரா. உன்னை அவமானப்படுத்தின குடும்பம் அந்த குடும்பம். அந்த ரஞ்சனி உன்னோட நேர் எதிரி. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அங்க இருக்கிறது நம்ம வீட்டு பொண்ணாச்சு. நாளைக்கு ஐஸ்வர்யாக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்ல. 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அந்த பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா நம்ம ஐஸ்வர்யாக்கு இன்னைக்கு உனக்கு உடம்பு மனசும் தெம்பா இருக்கு. நாளைக்கே உனக்கு ஒரு முடியாத நிலைமை வந்துடுச்சுன்னா நீ பெத்த பொண்ணை விட உனக்கு வேற யாரு ஆறுதலா இருப்பாங்க? அதுக்காக என்ன போய் அந்த ரஞ்சனி கால்ல விட சொல்றியா? நீ ஏன் சந்திரா அவ கால்ல போய் விழணும்? அங்க போய் கம்பீரமா நில்லு. உன்னை பார்த்த உடனே அம்மான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க மாட்டா ஐஸ்வர்யா? என்னதான் இன்னொருத்தரை கட்டிக்கிட்டாலும் உன் மேல இருக்கிற பாசம் குறையாது சந்திரா. உன்னை பார்த்தோன்னா வந்தான்னு வை, நேரா நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை தேடி அந்த பையன் தானா வந்துருவான். 1000 2000 சம்பளத்துக்கு போனவன் தானே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னா அவன் முடியாதுன்னு சொல்ல போறான். அதுக்கப்புறம் தம்பிய தேடி அந்த ரஞ்சனி தானா வந்து உன் காலில் விழுவா. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லணுங்கிறது இல்ல சந்திரா. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் உனக்கே புரியும். முடியாதுன்னு சொல்லிடாத சந்திரா. நம்ம வீட்டு பொண்ணு எப்பவும் நம்ம வீட்டுல தான் இருக்கணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். வாரஞ்சினி, நீ உட்காரு, சாப்பிடுவ. ஐஸ்வர்யா எங்க?
கார்த்திக் ஒன்னதான். ஐஸ்வர்யா சாப்பிட்டாளா? தெரியாது. தெரியாதா? என்னடா பதில் இது? அக்கா நான் கூப்பிட்டேன்க்கா, பசி இல்ல அப்புறமா சாப்பிடுறேன்னு சொன்னாக்கா. சொன்னா அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உட்காரு 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 ஐஸ்வர்யா. சாப்பிடலையா? இல்ல, பசி இல்ல. பசி இல்லையா? இல்ல சாப்பிட பிடிக்கலையா? இப்பதான் நீ நல்லா சாப்பிடணும். வீணா பட்னி கிடந்தனா உன் உடம்புக்கும் நல்லதில்ல, வயித்துல வளர பிள்ளைக்கும் நல்லதில்ல. எப்படிங்க சாப்பிட வர்றது? யாரும் என்கிட்ட மகன் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. வேண்டாத ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. உங்களை தவிர யாரும் இந்த வீட்டுல என்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் உங்களை தேடி கல்யாண மண்டபத்துக்கு வந்தது கூட தப்புன்னு தான் எனக்கு தோணுது. நான் வந்திருக்கலன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காதுல்ல. எங்க அம்மாவும் அவங்க இஷ்டப்படி என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நானும் வேற ஏதாவது முடிவு எடுத்திருப்பேன். ஐஸ்வர்யா, இல்லங்க, நான் நினைச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷமே இல்ல. இங்க வந்த நாள்ல இருந்து ஜெயில் கைதி மாதிரி இந்த 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்குறேன். நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா என்கிட்ட வந்து பேசுறீங்க, இல்லன்னா இந்த ரூம் பக்கம் கூட யாருமே வரது இல்ல. சரி, போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா சாப்பிடலாமா? உட்காரு. யார கேட்கணுமோ அவங்கள கேட்காதீங்கப்பா. டேய், உனக்கு ஆபீஸ் இன்னைக்கு லீவா? இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ஆபீஸ் போனோம். அதென்ன புதுசா? சண்டேல எல்லாம் கூட வேலை வைக்கிறாங்களா? ஏன்டா இப்படி பண்ற? பாவண்டா அந்த பொண்ணு. எவ்வளவு வசதியான வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீ உட்பட யாருமே அவளை கண்டுக்கலனா என்னடா அர்த்தம்? இப்படியே வேண்டா வெறுப்பா இருந்தா அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும்? அவன் மனசு பேசாதடா. இனிமே நீ என்ன பேசினாலும் நான் கேட்க போறதில்ல. யாருமே இல்லாம தனிமையா இருக்கிறது வேற. ஆனா நம்ம எல்லாருமே இருந்து அவ தனிமையில இருக்காடா. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? ஏன்பா, இவன் தான் ஏதோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா நீங்களுமாப்பா? பெரியவங்க சின்னவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருத்தணும். ஆனா நீங்களும் இவனுக்கு ஈக்குவலா இருக்கீங்களே. ஏன் அங்கேயே நிக்கிற? வா வா. அம்மா, எல்லாருக்கும் டிஃபன் வை.
இன்னைக்கு ஆபீஸ் போக வேண்டாம், லீவ் போட்டுரு. நான் ஆபீஸ் போ. டேய் பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வெளியில எங்கயாவது போயிட்டு வா. ஒண்ணு சினிமாவுக்கு போ, இல்லைன்னா பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா. இன்னைக்கு சண்டே, பீச்சே நல்லா இருக்கும், அங்க கூட்டிட்டு போயிட்டு வா. டேய் அங்கே இப்படி உம்முன்னு இருக்காத, பேசு. மத்தவங்க சொல்றதை விட நீங்களா மனசு விட்டு பேசினா பெட்டரா இருக்கும். அத்தை போயிட்டு வரேன் அத்தை. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஏமா அந்த பொண்ணை இப்படி வெறுப்பா பாக்குற? நான் வெறுக்கல. ஆனா அவ பண்ண எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியல. கல்யாண பொண்ணா மணவரையில உக்காந்து உன் கழுத்துல தாலி ஏற விடாம பண்ணிட்டால, அதையெல்லாம் என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அப்படி பண்ணது அவளா நானாமா? கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவ கேட்கலையே, நானா தானே பண்ணேன். அந்த நேரத்துல நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா இந்நேரம் அவ வாழ்க்கை என்ன இருக்கும்? அவ கழுத்துல கார்த்திக் தாலி கட்டினதுனால தப்பிச்சா, இல்லனா வந்த வேகத்துல சந்திரமதி அவளை இழுத்துட்டு போயிருப்பா. ஐஸ்வர்யோட வயசுலதாம்மா நம்ம மீனாவும் இருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நம்ம மீனாக்கு வந்திருந்தா நம்ம என்னவா முடிவு பண்ணிருப்போம்? அவ விரும்பினவன தானே அவளை கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐஸ்வர்யா வேற வீட்டு பொண்ணா இருக்கிறதுனால தானே அவ மேல உனக்கு கோபம் வருது. நம்ம வீட்டு பொண்ணா நினைச்சு பாருமா, கோபமும் வராது, வெறுப்பும் வராது. எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்பத்தோட வாரிசை சுமந்துகிட்டு இருக்கா. அவளை மருமகளா பாக்குறத விட்டுட்டு மகளா பாருமா. எனக்கு தெரிஞ்சு அவ அம்மா கிட்ட கூட அவளுக்கு பாசம் கிடைச்சிருக்காது. அது உன் மூலமா கிடைக்கட்டுமா, புரிஞ்சுக்கம்மா.
கார்த்தி இப்படி நடந்துக்கிற? மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும் தானே? உங்க அக்கா நம்மள இங்க அனுப்பி வச்சாங்க. இங்க வந்து நீ இப்படி நடந்துட்டா என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தப்போ நீ விலகி விலகி போன. அப்ப நான் உன்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தி. ஆனா இப்போ நான் உன் வைஃப். இப்போ உன் விலகி விலகி போனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கல்யாண மண்டபத்துல யாருமே எதிர்பார்க்காம இந்த கல்யாணம் நடந்துச்சு. உங்க அம்மா அப்பா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கோபப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நீ இப்படி நடந்துக்கிறியே, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீ மட்டும் அவசரப்படாம இருந்திருந்தா நம்ம கல்யாணம் இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. ஏய், மறுபடியும் என்னைய காரணம் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பொய்யை எத்தனை தடவை தாண்டி சொல்லுவேன்? வேண்டாம் கார்த்தி, இந்த உலகத்துல நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டா. ஆனா என்னோட நிலைமை இனி யாருக்குமே வரக்கூடாது கார்த்தி. கல்யாணத்துக்கு முன்னாடி கற்பை எழுந்து ஒரு குழந்தைக்கு தாயாகி அந்த குழந்தைக்கு யார் அப்பாவோ அவனே அதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ற நிலைமை. இந்த நிலைமை என்னை தவிர வேற யாருக்கும் வர. ஏய், நான் காரணம் இல்லைன்னா நான் காரணம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக பெருசா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யாருமே வேண்டாம், நீ மட்டும் போதும்னு உன்னையே நம்பி வந்திருக்கேன். இப்போ நீயும் என்ன வெறுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் கார்த்திக், தயவு செஞ்சு என்ன வெறுக்காத கார்த்திக். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னை வெறுத்து தாண்டி இருப்பேன். அப்ப நான் பேசாம செத்து போடுவா கார்த்தி? இதே சொல்லி எத்தனை நாள் தான் என்ன மிரட்டிட்டு இருப்பேன்? இல்ல கார்த்தி, சத்தியமா செத்துருவேன். சரி, நீ நிஜமாவே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சியானா நீ சொன்னதை தயவு செஞ்சு செய். போய் விழுந்து சாவு.